நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த 2025 மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா பல ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை, மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதுக்கடுத்து ராகுகேது பெயர்ச்சி. இந்த கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொதுவாக ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு ஒருக்க மாறுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ராகும் கேதுவும் பயிற்சி ஆவாங்க. ஆனால் 3 கிரகங்களும் பயிற்சி ஆகுது அப்படின்னா அது 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த செயல்பாடே நடக்கும். ஸோ அந்த செயல்பாடு ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு இப்போ நடந்திருக்கு. இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே எல்லா கிரக பயிற்சியும் நடந்துருச்சு. அதாவது சனி பயிற்சி நடந்துருச்சு. வருடக்கோள்களான சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானுடைய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை நோக்கி பயணிச்சிட்டாங்க. ஸோ இந்த பயணங்கள் மூலமாக ஒரு மாதத்தின் துவக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிரகங்கள் மொத்தமாக பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ அந்த வருடத்தில் அந்த மாதத்தின் துவக்கம் எப்போ அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதம் தான். இந்த ஜூன் மாதம் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஓகே, இது ஒரு விஷயம். இதில் இந்த நம்ம மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாத பலன் எடுக்கணும்னா மெயினாக அதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம்னா சூரிய பகவானை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத பலன்கள் மெயினாக எடுக்க முடியும். ஸோ மற்ற கிரகங்கள் அந்த எந்தெந்த ராசியில் எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய தன்மையை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் துவக்கத்தில், இந்த மாதத்தோட துவக்கத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையும் ரிஷப ராசி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, மிதுன ராசிக்குள்ளே சூரியன் போயிடுவார். அதே போல் இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட புதன் பகவான் பார்த்திங்கன்னா 3 ராசிகளுக்கு பயணம் செய்கிறார். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயணிப்பார். அடுத்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயணிப்பார். ஸோ இப்படி அவருடைய செயல்பாடில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் கரெக்டாக இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா ரிஷப ராசிக்கு, இது மேச ராசிக்குள்ளே வந்துடுவார். எண்ட் ஆஃப் பாயிண்டில் தான் என்ன பண்ணுவார், சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள்ளே நுழைவார் இந்த மாதத்தோட எண்ட் ஆஃப் பாயிண்டில். ஓகேவா? அதே போல் குரு பகவான் ஆல்ரெடி எங்கே இருக்காருன்னா நம்ம மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கன்னியிலேருந்து இங்கே வந்துட்டார், சிம்மத்துக்கு வந்துட்டார். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அவர் கரெக்டாக 6ஆம் தேதி எண்டு 7ஆம் தேதியிலேருந்து அவர் எங்கே ட்ராவல் பண்ணுவார்னா சிம்ம ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். செவ்வாயும் கேதுவும் இணைந்து சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கடுத்து டைரெக்டாக எந்த கிரகம் வருதுன்னா ராகு பகவான் தான் கும்ப ராசிக்கு. மீதி கட்டங்கள் அப்படிலாம் கிரகங்கள் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ராகு பகவான் நம்மளுடைய கும்ப ராசிக்குள்ளே இருப்பார். அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்குள்ளே சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே இருக்கார். குரு வீடுனால 2 வீடுனால நம்ம தனுசு சேர்த்துட்டோம். அப்போ மீன ராசிக்குள்ளே சனி பகவான் இருப்பார்னு பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மாத பலன்களே, பொது பலன்களே. இந்த பொது பலனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ராசிக்கான பதில்களை நீங்கள் உறுதியாக பார்க்க முடியும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, தனுசு ராசி அன்பர்கள் என்ன விதமான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது தனுசு ராசி எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு குருவாக
ஒரு சிறந்த ஒரு நபராக செயல்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடன் இருப்பவர்கள் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும், அதுக்கு நம்மளும் ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் ஒரு ஆசிரியராக குருவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. குரு என்றால் என்ன? எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல், எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காமல், தன்னை தியாகம் செய்து தன்னுடன் இருப்பவர்களை உயர்த்தி விடுவதுதான் குரு. அதனால முன்னாடி இப்போ உள்ள குரு நிறைய நல்ல குருக்களும் குருமார்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதை தாண்டி முன்னாடி உள்ள நம்மளுடைய குருமார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்செப்டாக இருந்திருக்காங்க. ஒரு குருவை போய் ஒரு சிஷ்யன் நெருங்கணுன்னா அது பெரிய விஷயம். அப்படி நெருங்கிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய போகிறது உண்மை. அந்தளவுக்கு குரு பக்தி இருந்துச்சு. குரு மேலே பக்தி வச்ச யாருமே தோற்று போவது இல்லை. அதேபோல் தனுசு ராசிக்காரர்களை பகைத்த யாருமே வெற்றி பெற போவதும் இல்லை. சும்மா மாய வலையை காட்டும், உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, உங்களை ஏமாற்றி உங்களுடைய பதவியவோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய பணத்தையோ பிடுங்கிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படியே அவங்களுக்கு ஒரு லைட்டு என்ன சொல்லணும்னா ஒரு 1000 வாட்ஸ் பல்பை வந்து போட்ட மாதிரி அவங்க லைஃப் இருக்கும். ஆனால் தனுசு ராசியை ஏமாற்றுவதும் சிவன் கோயிலில் உள்ள பணத்தை எடுப்பதும் ஒன்று. ஏன் அதை சொல்கிறோம்னா, தனுசு ராசி தான் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். புண்ணியத்துக்குரிய விஷயங்கள், இறை அருளுக்குரிய விஷயங்கள், வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசியில் தான் இருக்கிறது. வெற்றியின் ரகசியம் தனுசில் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களை ஏமாற்றி விட்டோம் என்ற மற்ற நபர்களோ அல்லது உடன் இருந்தவர்களோ கொஞ்சம் அப்படியே கம்மியமாக இருக்க மாதிரி ஃபீலிங் காட்டியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தற்போது தனுசு ராசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உண்டாகும். கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசியில் யாரெல்லாம் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்வு உண்டு. அதேபோல் நம்மளுடைய ஆசிரிய பெருமக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியில் ஆசிரியர் வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிடுது, வேலை கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஆசிரியர் பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களிலுமே கோச்சார கிரகங்கள் சாதகமாக இயங்குதுன்னா உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்துல செவ்வாய் உள்ளே வந்தோடனே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ ராகு உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயும் பார்க்காரு. அப்போ வேகமான முயற்சியை எடுப்பீங்க. சும்மா சாதாரண முயற்சியாக எடுக்க மாட்டீங்க. எடுத்தால் ஒரு 10 அடுக்கு மாடி பில்டிங் இருந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும். சும்மா தரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு சாதாரண இடத்துல இருந்துட்டு நான் வந்து என் முயற்சியை செயல்படுத்த மாட்டேன், என்னுடைய முயற்சியே உயர்ந்த நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய தனுசு ராசிக்காரர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மைதான். அவர் 4ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்தாருங்கிறது உண்மை தான். நம்ம தனுசு ராசிக்கு இந்த 2025 அமோகமாக இருக்க போது தனுசு ராசி ரொம்ப ஒரு நல்ல நிலைக்கு போகிறாங்க. ஆனால் எப்போ இருந்து போவாங்கன்னு சொன்னோம்? ஒன்று மே மாதம் எண்டிலிருந்து அல்லது ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும், தனுசு ராசிக்கு சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் குடும்ப ஒற்றுமைகளும் பொருளாதார நிலையின் முன்னேற்றத்தையும் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒடித்தெறிந்து தனக்கேற்ற வேலையை அமைத்து கொள்வதும் கடன் சுமையிலிருந்து மீள்வதும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றி 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 என்ற சூழ்நிலையை கோச்சார கிரகங்களான நம்மளுடைய ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. தனுசு ராசியை சனி பகவான் பார்க்காரு. அப்புறம் எப்படி இதெல்லாம் வரும்னா குரு பார்வை உண்டு. குரு பார்வை மூலமாக நம்முடைய தனுசு ராசிக்காரர்கள் பாதிப்புத்தன்மை இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய தன்மை ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. போராடுறது அடுத்தவன் தானே, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் போராட்டத்துக்கு கூட இருந்து துணை இருந்து
அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் போராடின நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன. தனுசு ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இந்த ஜூன் மாதத்துலேருந்து நிறைய ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, தனுசு ராசி என்பவர்கள் முடிந்தளவு முருகன் வழிபாடை பின்பற்றுவது மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.